மற்றும் ஒரு அண்மை செய்தி. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்ட மருத்துவ உபகரணங்கள் பழுதானதால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். அவசர சிகிச்சை பிரிவு, பிரசவ வார்டு உள்ளிட்ட பல இடங்களில் மருத்துவ உபகரணங்கள் பழுதானதால் நோயாளிகள் அவதியடைந்து வருவதாகவும், இசிஜி எடுக்க நோயாளிகள் நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நோயாளிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். பூபாலன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக ராதிகா. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு, பிரசவ பிரிவு, நுண்கதிர் பிரிவு, பச்சிளங்குழந்தை பிரிவு, இயன்முறை சிகிச்சை பிரிவு, எலும்பு பிரிவு, சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, காது மூக்கு தொண்டை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இயங்கி வருகிறது. இந்த அரசு தலைமை மருத்துவமனைக்கு நாள் ஒன்றுக்கு சுமார் 800க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சேர்ந்தவர்கள் மற்றும் புறநகர் நோயாளி என 1000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெறுவதற்காக இம்மருத்துவமனை அணுகி வருகின்றனர். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி அருகில் உள்ள ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் சேர்ந்தவர்களும் மருத்துவமனையினை பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வளவு முக்கியம் வாய்ந்த இந்த மருத்துவமனையானது நிர்வாகத்தில் சில தரமற்ற செயல்கள் செயல்படுவதாக நோயாளிகள் தொடர்ந்து வேதனை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக கிட்டத்தட்ட 750 படுக்கைகள் உள்ள இந்த மருத்துவமனையில் 90 மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த இடத்தில் 56 மருத்துவர்கள், 140 செவிலியர்கள் உள்ள இடத்தில் 110 செவிலியர்கள் மட்டுமே பணிபுரிவதால் நோயாளிகள் முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நெஞ்சு வலி, இதய தொடர்பான பிரச்சனைகள், மூச்சு திணறல், தலைவலி, சுற்றுதல் அல்லது மயக்கம் போன்ற பல்வேறு இயற்கை உபாதைகள் கழிப்பது போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களும், இதய நோய்களுக்கான பிரச்சனை உள்ளவர்களும், இதய தசையானது குறிப்பிட்ட இடங்களில் அடைந்துள்ளதால் இதற்கான அடையாள கருதும் இசிஜி எனப்படும் எலக்ட்ரோ கார்டியோகிராம் பரிசோதனையை மருத்துவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வளவு முக்கியம் வாய்ந்த இசிஜி கருவி அனைத்து பிரிவுகளிலும் கையாளப்பட வேண்டும் என மருத்துவர்கள் விதி உள்ளது. ஆனால் ஆண்கள் மருத்துவ பிரிவு மற்றும் பெண்கள் மருத்துவ பிரிவுகளில் இசிஜி பிரிவில் பெண் சிறப்பு மருத்துவ பிரிவு, ஐசியு வார்டு, எமர்ஜென்சி வார்டு போன்ற பல பிரிவுகள் உள்ளன. அந்த இசிஜி கருவிகள் சுமார் 10 இப்பிரிவுகளில் மொத்தம் 10 பழுதடைந்து உள்ளதாக தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏராளமான நோயாளிகள் இந்த அரசு தலைமை மருத்துவமனைக்கு வருகை தந்து இசிஜி மருத்துவ கருவி மிகவும் முக்கியமானது என்று கருதப்படுகின்ற நிலையில் பல பிரிவுகளில் இந்த இசிஜி கருவிகள் செயலிழந்து உள்ளதால் நீண்ட நேரமாக காத்திருந்து, அதே போன்று ஆண்கள் மற்றும் பெண்கள் வார்டுகளில் இருந்து எமர்ஜென்சி வார்டுக்கு நீண்ட தூரமாக பயணித்து காத்திருந்து இந்த இசிஜியை எடுக்கும் நிலையானது ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டறிந்து மாவட்ட நிர்வாகம் அதனை சரி செய்து தர வேண்டும் என்றும், அதே போன்று பல்வேறு இரும்பு பொருட்கள், தேவையற்ற இரும்பு பொருட்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் வார்டுகளில் குவித்து வைப்பதால் அசௌகரிய நிலையை ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து வேதனை தெரிவித்து வருகின்றனர். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி பூபாலன்.